கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இரவெல்லாம் கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். புதிய நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் நம்மோடு இராவிட்டால், அவருடைய கிருபை நமக்கு இராவிட்டால், நாம் இந்த பூமியிலே நாம் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கவே முடியாது. நாம் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் நிற்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில நீர் நல்லவராகவே இருக்கிறீர். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல நீர் எனக்கு இறங்குறீரப்பா. ஒரு தகப்பனை போல என்னை தோளிலே தூக்கி சுமந்து வருகிறீர். ஒரு தாயை போல கர்த்தர் உங்களை சுமந்து வருகிறார். அந்த தேவனிடத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த காலை நேரத்தில், அப்பா, நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி. நீர் இரவெல்லாம் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொண்டீர். புதிய நாளை தந்திருக்கிறீர். சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். நான் எனக்கு என்ன தேவை என்பதை குறித்து யோசித்துக் கொண்டிராமல் நீர் எனக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி நான் நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி. பரலோக பிதாவை உமக்கு நன்றி. தயாபரரே உமக்கு நன்றி. தேற்றர வாலனே உமக்கு நன்றி. இமானுவேலரே, என்னோடு கூட இருப்பவரே உமக்கு நன்றி. எபனேசரே உமக்கு நன்றி. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்கிற தேவன் உமக்கு நன்றி. யெகோவா ஷமா, யெகோவா ராஃபா, சுகத்தை தருகிற தேவன், என்னோடு கூட இருக்கிற யெகோவா ஷம்மாவை உமக்கு நன்றி. எல் ரோஹி, எல் ரோஹி, என்னை காண்பவரே, என்னை கண்டவரே. வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த பொழுது, உலகத்திற்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்த என்னை நீர் என்னை கண்டு எனக்கு நித்திய ஜீவத்தை நீரை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, என் எஜமானனே உமக்கு நன்றி. ராதா லேபா ரூஷான் மா ரகாதியா ராஃபே லே பிரடூஷ் எக் லீப்ருலா ஹம்து ரூஷ் காத லீபா ரகாதேஷ். we thank you Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அநேகரை கர்த்தர் இந்த நாட்களிலே சந்தித்து, இந்த நாட்களிலே கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நேராக திசை திருப்பி கொண்டிருக்கிறார். இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஒளியிலே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டிய நம்மை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக, அந்த ஒரே கிருபாதர பலியின் மூலமாக நம்ம இரு திறத்தாரையும் ஒன்றாய் அவர் இணைத்து பரலோக ராஜ்யத்திற்குரிய புத்திரராய் நம்மை மாற்றிருக்கிறார். தேவன் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றிருக்கிறார். இரண்டு நிமிஷம் ஜெபிங்க, அந்நிய பாஷையில் ஜெபிங்க. ராதா ஷேகேலே மாருகோ பாராஷஃபாத்லியா மெனினா ஃப்ரகு மெனேடு ஷாந்தாதிரியா ராடாஷே பிரடேஃபெலுடோ பிரகுனா ஹம் தரிஷிகியாதலா லே பிரடாஷே லாஹிதோஷ் மாஹி தேகோ ஃபரஹம் ஷோரோ லே பிரதேஷியாதரா ரெகதுஷ் கமாரு லே ஃப்ரலாஷ் கேரே பிரனீனே சஃப்ரகில பாஷ்யாங் ரபா எருகெல பாஷாங் ரோஷ் produce kadad libradus kahe yenyuna sefahilisha el marushkan marushe lahi zokabash kena mahan korosh regaze rabushiyadara lebralashe el maroto safra kela manturoshe ebrikamashiadara el yuse lahin samantu sefahiliko prakule brahantos erogas kabinale prangus kavila hamdu rush kabailash yen Nuna eluta safralido sefahilesh el mazeka mehule franito shant maraka turosh yega sifanule yemnu shagda diri kamando rosh rada siara leba soto poroshe ebrike sefahile yanko frakemana shianda yeniso frokabashike lahi zobene kofredish kaladiadara leba sobo sheke turesh la
lahi li safene mehuneko parush kadadiadara la zukem rolush kadaria menutash prakhifiasko lesh lahizu menutas safaliko prakule nehanko she ragine sofohile parakefana tushe yenguze pratasiada mekuvelish lahizo remana hanku shianda rebasikala lebratushianda rebese. Thank you, Lord. We thank you, Jesus. Thank you, Jesus. We thank you, Jesus. Thank you, Jesus. எங்களோட பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்களை காண்கிற தேவன். அவர் உங்களை இதுவரை நடத்தினார். கடந்த 11 மாதங்களும் உங்களை கண்ணின் மணியை போல் நடத்தினார். அவர் உங்களை கரத்தை பிடித்து நடத்தாவிட்டால் மிகவும் கடினமாக இருந்திருக்கும். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த கடினமான சூழ்நிலை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் இல்லாவிட்டால் நாம் இந்த பூமியிலே வாழ முடியாது. அவர் நம்மை பாதுகாத்து நம்மை போஷித்து வருகிறார். தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மீது சுமப்பதை போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டிருக்கிறார். நாம் இப்பொழுதும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். லெட்ஸ் டர்ன் த பைபிள். வேதத்திலிருந்து சங்கீதம் 103வது அதிகாரம் 13வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். சங்கீதம் 103:13. வேதம் வைத்திருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சேர்ந்து படிக்கலாம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. தேவச்சனமே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய இரக்கம் உங்கள் மீது, கர்த்தருடைய கிருபை உங்கள் மீது, அவருடைய கம்பேஷன், அவருடைய மர்சிஸ், கர்த்தருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்கள் உங்கள் மீது அளவில்லாமல் கர்த்தர் ஊற்றப் போகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருடைய சந்ததி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சந்ததி. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் அந்த கிருபாதர பலியாக, நித்திய பலியாக நமக்காக அடிக்கப்பட்டார். ஒரே பலியாக அவர் நமக்காக சிலுவையிலே அவர் இரத்தத்தினாலே மீட்டெடுத்தார். அது நிமித்தமாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், பிதாவாகிய தேவன், நம்முடைய தகப்பன், நம்முடைய பரமபிதா, அவர் எல்லா கிருபைகளையும் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்த வேத வசனம் அதான் சொல்கிறது. தகப்பன் உங்களுக்கு இறங்குகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ரேபா சேகே லீபரோஷோ பிரனிகேசே. ஒருவேளை நீங்கள் பிள்ளைகளாய் இராதிருந்தால் கர்த்தர் நமக்கு இறங்க மாட்டார். நீங்கள் பிள்ளைகள். உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். I am a child of God. My father is in heaven. என்னுடைய தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எனக்காக சிலுவையிலே வந்து மரித்தார். I am so privileged. நான் மிகவும் பாக்கியவதி. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு உங்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மீது கிருபையா இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் மீது கர்த்தர் தம்முடைய கிருபையை, தம்முடைய இரக்கமுள்ள கண்களை உங்கள் மீது வைக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கையை நிமித்தம் பயந்து கொண்டிருக்கலாம், சூழல் நிமித்தம் பயந்து கொண்டிருக்கலாம்,
காற்றும் கடலும் அடித்து உங்கள் படகை கவிழ்த்து விடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் போராட்டங்கள் மாத்திரம் இருக்கிறதாய் தெரியலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிறார். இன்றைக்கு கர்த்தர் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருப்பதினாலே, கர்த்தரை நேசிப்பதினாலே, கர்த்தருடைய கட்டளையின்படி நீங்கள் நடப்பதினாலே கர்த்தருடைய இரக்கம், அவருடைய கிருபை உங்களை தாங்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய கிருபைகளுக்கு அளவில்லை. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. எஸ், காலை தோறும் புதிதாக இருக்கிறது. உங்கள் மீது, உங்கள் சந்ததியின் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் வம்சங்களின் மீது கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. கர்த்தர் உங்கள் மீது இரக்கமாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பலவிதமான பாவங்களை செய்து, பலவிதமான உலகத்தில் அக்கிரமங்களை செய்து, நீங்கள் ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னிப்பீரா, லார்ட் வில் யூ ஃபர்கிவ் மீ, ஆண்டவரே எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா, நான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்து விட்டேனே, நான் இப்படிப்பட்ட அக்கிரமத்தை செய்து விட்டேனே, எனக்கு ஒரு மன்னிப்பு இருக்கிறதா, நீ இன்னும் நேசிக்கிறீரா? Do you still love me, Lord? என்னை நேசிக்கிறீங்களா நீங்கள் கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், நீ என் மகன், நீ என் மகள், நான் உன்னை எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும்? நீ எனக்கு பயந்து இந்த பாவத்தை விட்டு விட வேண்டும் என்று சொல்லி நீ யோசிப்பதினாலே, நீ அதை சிந்திப்பதினாலே நான் உன்மேல் இரக்கமாக இருக்கிறேன். நீ எனக்கு பயப்படுவதினாலே, ஐயோ தகப்பனுக்கு விரோதமாக இதை செய்கிறேனே, தகப்பனுடைய இருதயத்தை இது உடைக்குமே என்று சொல்லி நீ சிந்திப்பதினாலே கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மீது இரக்கமாக இருக்கிறார். The Lord is compassionate over you. The Lord will remove you from all the dirt, from all the filthy things around you. உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிறார். அமிழ்ந்து போகிறேனே ஐயரே, நான் அமிழ்ந்து போகிறேனே என்று சொல்லி பேதுரு கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, பேதுருவுக்கு நீச்சல் நல்லா அடிக்க தெரியும். ஆனாலும் அந்த சமயத்திலே இயேசு கிறிஸ்து அருகில் இருக்கும் பொழுது அந்த சமுத்திரத்திலே அவன் அமிழ்ந்து போகிறான். கடலின் மீது நடந்துதான் வந்தான், கொஞ்ச தூரம் நல்லா நடந்துதான் வந்தான். ஆனால் திடீரென்று ஒரு பயம், ஐயோ நான் இன்னும் இவ்வளோ அலைகள் இருக்கிறது, எப்படி நான் கிட்ட போவேன், நான் கடல் மீது நடக்கிறேனா என்று சொல்லி நினைத்த பொழுது அவன் தவறி உள்ளே விழுகிறான். அந்த சமுத்திரம் அவனை விழுங்க பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கரத்தை நீட்டி பேதுருவை தூக்கி விடுகிறார். இன்றைக்கு சில நேரத்திலே நீங்களும் விசுவாசத்திலே நடந்து கொண்டு வரீங்க, உலகத்தின் உள்ள பாவத்தை எல்லாம் ஜெயித்து உலகத்தின் மீது நடக்கிறீங்க. ஆனால் சடுதியாக சில நேரத்திலே நீங்கள் பாவத்திற்குள்ளே விழுந்து விடுறீங்க. என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னுடைய பாவம் என்னை விழுங்கி விடுவதைப் போல இருக்கிறது, நான் அந்த இடத்திற்கு போக வேணா நினைக்கிறேன், ஆனால் அந்த இடத்திற்கு போயிடுறேன், இந்த மனிதனோடு பேசுவேன் நினைக்கிறேன், ஆனால் இந்த காரியத்தை நான் விழுந்து விடுகிறேன். பேதுருவை போல அமிழ்ந்து போகிற ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அந்த தயவுள்ள கரம் உங்களை தூக்கி விடுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறார். இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்க, இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு நீங்கள் பயந்து, ஆண்டவர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார், நான் இதை விட்டு விட வேண்டும், நான் இதை விட்டு வெளியே வர வேண்டும், நான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நான் உறுதியாய் நிற்க வேண்டும், நான் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் தவறி விழுந்து விடுறீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மீது இரக்கமா இருக்கிறார். The Lord is compassionate over you because the Lord loves you. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது அவருடைய கரத்தை இன்னும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில 13 வயதிலே இந்த இயேசு கிறிஸ்துவை நான் உண்மையாக ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் சாயந்தரம் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். எல்லாரும் விளையாட போவாங்க அந்த 8th படிக்கும் பொழுது ஈவினிங் டைம்ல. ஆனால் நான் மாத்திரம் அந்த இடத்துல மாடி மேலே போய் ஒரு பைபிள் எடுத்து நான் முழங்காலில் நின்று படிக்க ஆரம்பிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில அது வரைக்கும் நான் ரொம்ப நல்லா படிக்க மாட்டேன். யாராவது செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆவாங்களா? நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஃபெயில் ஆயிருக்கேன். அந்த ஆஃபலி எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம் வரும்பொழுது ஏதாவது 2 பாடத்தில் நான் ஃபெயில் ஆயிடுவேன். அடிக்கடிக்கு
டீச்சர்ஸ் கிளாஸுக்கு வெளியே நிற்க வச்சிருவாங்க, முட்டி போட வச்சிருவாங்க. எனக்கு படிப்பு அந்த அளவுக்கு வராது. ஆனால் நான் என்றைக்கு கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிந்து பயந்து வேதத்தை எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தனோ, அந்த 13 வயதில் கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே ஆழமாக எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தார். என்னுடைய 8வதிலிருந்து படிப்படியாக நான் நல்ல மதிப்பெண் எடுக்க ஆரம்பித்தேன். வித்தின் 2-3 மந்த்ஸில் அந்த மிட் டேர்ம் எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம், இதில் எல்லாவற்றிலும் நான் ரேங்க் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த 8th முடிக்கும் பொழுது நல்ல மதிப்பெண். 9th கிளாஸ் ஃபஸ்ட்டு. அந்த ஆனுவல் டே ப்ரோக்ராமில் ப்ரைஸ் கொடுப்பாங்க. இந்த இயர் யார் நல்லா பண்ணியிருக்க அகாடமிக்ஸ் பார்க்கும் பொழுது என்னுடைய பேரை வாசிக்கிறாங்க. அதற்கு தாண்டி என்னென்ன காம்படிஷன் வைக்கிறாங்களோ எல்லாவற்றிலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுப்பேன். என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ஒன்றே ஒன்று தான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆனாலும் சில நேரங்களிலே சில நேரங்கள் கரெக்டாக நாம் போய்கொண்டிருப்போம். பேதுருவை போல தண்ணீர் மீது விசுவாசமாக கடலின் மீது நடந்து கொண்டு போயிட்டு இருப்போம். ஆனால் சில நேரத்திலே பயமும் உலகத்தின் காரியங்களும், கடல் கொந்தளிக்கிறதே, சீற்றங்கள் அதிகமாக இருக்கிறதே, பாவம் நம்ம இழுக்கிறதே என்று சொல்லி நாம் அதை பாவத்தையும் கடலையும் நாம் பார்க்கும் பொழுது, உலகத்தின் காரியத்தை பார்க்கும்போது நாம் அமிழ்ந்து போய்விடுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னை கரத்தை பிடித்து தூக்கி விட்டார். என்னுடைய வாழ்க்கையில் நான் அமிழ்ந்து போகும் பொழுது, பேதுருவை போல நான் அமிழ்ந்து போகும் பொழுது கர்த்தருடைய கரம் என்னை தூக்கினது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி இருக்கிறது. 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, பல முறைகள் கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி மறுபடியும் உங்களை விசுவாசத்தின் மீது நடக்க வைக்கிறது. விசுவாசத்தின் மீது நடக்க வைக்கிறது. இன்றைக்கு அநேகர் இந்த விசுவாசத்தின் மீது நடப்பதற்கு, விசுவாசத்தோடு பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்கு இன்றைக்கு அநேகர் இல்லை. Only few people are choosing the path of faith, the path of righteousness. பரிசுத்தமான அந்த வழியிலே, நீதியுள்ள வழி நடப்பதற்கு கொஞ்சம் ஜனங்கள் தான் அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அநேகர் படகிலேயே உட்கார்ந்து கொள்றாங்க. பேதுரு மாத்திரம்தான் படகிலிருந்து இறங்கி நடக்கிறாரு. மற்ற சீஷர்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. மற்ற சீஷர்களுக்கு தெரியும் அது இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி. இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்றார். ஆனாலும் ஒரே ஒரு பேதுருக்கு மாத்திரம்தான், ஐயரே, நீரே என்றால் நான் இடத்தில் வரட்டும். ஒருவன் மாத்திரம்தான் இறங்கி நடக்கிறான் படவிலிருந்து. ஒரே ஒரு சீஷன் மாத்திரம்தான் தண்ணீரின் மீது நடந்து போவதற்கு துணிகிறான். மற்ற எல்லா சீஷர்களும் விசுவாசித்தாலும் நடப்பதற்கு பயப்படுறாங்க. தண்ணீரின் மீது நடப்பது எப்படி என்று சொல்லி. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை விசுவாசத்திலே தண்ணீர் மீது நடக்க ஆரம்பித்திருப்பீங்க. இயேசுவுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நடக்க ஆரம்பித்திருப்பீங்க. உங்களுடைய சுற்றியில் இருக்கிற சீற்றங்கள், கடல் சீற்றங்கள், மற்றவர்களை பார்த்து நீங்கள் உட்கார்ந்திராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் பாதையிலே அந்த இடுக்கமான வாசல் வழியாய் நீங்கள் நடக்க ஆரம்பித்திருப்பீங்க. சில நேரத்திலே உலகத்தின் காரியங்களும், கொந்தளிக்கும் அலையும் காற்றும் அதை பார்த்து நீங்கள் மூழ்கி போறீங்களா, அமிழ்ந்து போறீங்களா? பயப்படாதிருங்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற கரம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். நீங்கள் முதல் படி எடுத்து வச்சீங்க பார்த்தீங்களா? அப்பயே கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிக்க ஆரம்பித்து விட்டார். நீங்கள் கர்த்தருக்காக முதல் படி எடுத்து நடக்க ஆரம்பிச்சிங்கல்ல, அன்றைக்கே கர்த்தர், மகளே நான் உன் கரத்தை பிடிச்சுக்கிறேன், மகனே நான் உன் கரத்தை பிடித்து விடுகிறேன்னு சொல்லி கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Can someone say hallelujah? Can someone glorify the Lord? என் கரத்தை ஒருவர் பிடித்திருக்கிறார், அவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னொரு வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 103:17 வசனத்தை படிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்தது நிமித்தமாக உங்களோடு மாத்திரம்
இந்த கிருபை நின்று விடாது. உங்கள் சந்ததியின் சந்ததியின் மேலும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும், இனி பிறக்க போகிற பிள்ளைகள் மேலும், இனி வரப்போகிற சந்ததிகள் மேலும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறதாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் இருக்கும். நீங்கள் கர்த்தருக்காக எடுத்து வைத்த இந்த ஒரு படியை, முதலாவது ஸ்டெப், இன்னைக்கு நீங்க பல ஸ்டெப்ஸ் கடந்து போயிருப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல அமிழ்ந்து போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. அவருடைய நேசக்கரங்களை தூக்கிவிடும். கர்த்தருடைய இரக்கமுள்ள கண்கள் உங்கள் மீது நோக்கமா இருக்கிறது. பிதாவாகிய தேவன் உங்களை பார்க்கும் பொழுது அவர் உங்களை பார்க்கவில்லை, தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். உங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட உங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மூடப்பட்டிருக்கிறதுனாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தான் பார்க்கிறார். அதனால தான் கிருபையின் மேல் கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு ஆட்டோடைய இரத்தமோ ஏதோ ஒரு புறாவின் இரத்தமோ இருந்திருந்தால் இன்றைக்கு நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்திருக்காது, நாம் ஜீவனோடு இருக்க மாட்டோம். ஆனால் இத்தனை முறை தவறி விழுந்த போதிலும் நம்மை தூக்கி விடுவதற்கு பிதாவானவர் இரக்கமாக இருப்பதற்கு காரணம் தன்னுடைய விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை முழுவதுமாக மூடி இருக்கிறார், நம்மை கழுவி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை பார்க்கிறார். இந்த உலகத்தில் அநியாயம் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பக்கத்திலே அதிகமாக சிறு குழந்தைகளும் மற்றவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். பயங்கரமான கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஏன் பிதாவாகிய தேவன் பொறுமையா இருக்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி நான் பாவியான மனுஷன், ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்த வைத்திருக்கிறது. நான் படகிலே உட்கார்ந்து கொண்டிருந்தேன், நான் உலகத்தின் மக்களோடு உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் கடல் மீது ஒருவர் நடந்து வருகிறதை பார்த்து நானும் அப்படியே நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக இருப்பது போல நானும் பிதாவிற்கு பரிசுத்தமான செல்ல பிள்ளையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு தீர்மானித்தான், நானும் கடல் மீது நடப்பேன். அதே போல நீங்களும் தீர்மானிச்சிங்க, நானும் கடல் மீது நடப்பேன், இந்த உலகத்தின் மீது நடப்பேன். உலகத்தினோடு நான் ஒன்று இணைய மாட்டேன், உலகத்தினோடு அமிழ்ந்து போக மாட்டேன். I will walk above the sins and the desires of this flesh. மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகளின் மீது நடந்து போவேன் தவிர மாம்சத்தின் ஆசை இச்சைகளுக்குள்ளாய் நான் முழுகி போய்விட மாட்டேன். ஒருவேளை நீங்கள் விழுந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை தூக்கிவிட்டது நிமித்தமாக கர்த்தர் கரத்தை பிடித்து உங்களை உலகத்திலிருந்து தூக்கி தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நடத்தி கொண்டு செல்கிறார். இன்னும் சில தூரம் இருக்கிறது. கர்த்தருடைய வீட்டிலே அவரோடு கூட நாம் ஐக்கியமாக இருப்போம். பேதுரு ஒவ்வொரு படி எடுத்து வைக்கும் பொழுது, ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது பேதுருவின் கண்கள் இயேசுவையே நோக்கி கொண்டிருந்தது. When Peter was walking on the waters, on the rough sea, Peter never took his eyes from the Lord Jesus. He was steadfast. He was walking steadily. The moment he took his eyes, he was drowned. பேதுரு கர்த்தரிடத்தில் நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது கடலின் மீது அவனுடைய கண்கள் கர்த்தரின் மீதே நோக்கமாயிருந்தது, இயேசு கிறிஸ்துவின் மீதே நோக்கமாயிருந்தது. அவன் எப்பொழுது தன்னுடைய கண்களை சமுத்திர கொந்தளிக்கும் கடலின் மீது பார்த்தானோ அமிழ்ந்து போனான். The moment when you think of the sin, the moment when you think that you have fallen many times to this particular sin, the enemy has defeated you many times. பேதுரு அவன் பெரிய மீன் பிடிக்கிற ஒரு திறமைசாலி. He's a skilled fisherman. He's a seasoned fisherman. So Peter knows about the waves of the sea, about the climatic conditions. பேதுருக்கு எல்லாவற்றையும் தெரியும். அவன் ஒரு நேர்த்தியான மீன் பிடிக்கிற ஒருவர், பல வருஷங்களாக மீன் பிடிக்கிற ஒருவர். அவருக்கு தெரியும் இந்த கடல் அலை இப்படி இருந்தால் என்ன நடக்கும், இந்த காற்று இப்படி அடித்தால் என்ன நடக்கும், இந்த இடத்துல இந்த மாதிரி மின்னல் அடிச்சா என்ன நடக்கும்னு சொல்லி பேதுருக்கு தெரியும். ஆனாலும் விசுவாசத்தினாலே இயேசுவை நோக்கி பிரயாணம் செய்தார். பேதுருவுடைய நினைவுல கடலை பார்க்கல, காற்றை பார்க்கல, தூரத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்தார். இன்றைக்கு ஒருவேளை
நமக்காக ஓட்டத்தை முடித்து காத்து கொண்டிருக்கிற, கடல் மீது நடந்த, இதோ உலகத்தை ஜெயித்தேன் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன கர்த்தரை நீங்களும் பார்த்து இந்த உலகத்தின் மீது நடந்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களை மீட்பதற்காக கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், நல்ல தகப்பன் இருக்கிறார். ஒருவேளை உங்கள் தகப்பன் இருந்தால் இப்பொழுது உங்களோடு the biological father உங்களோடு இருப்பார் என்று சொன்னால், நீங்க தடுக்கி விழும்பொழுது அவர் கூட இருந்தால் என்ன பண்ணுவார்? உடனே கையை பிடிச்சு தூக்கிடுவார். குழந்தையா இருக்கும் பொழுது நீங்க முன்பாக நடப்பீங்க, பின்னாடி தகப்பு நடந்து கொண்டே வருவார். நீங்க கீழே விழும்பொழுது உடனே வந்து உங்களை தூக்கி பிடிச்சிருவாரு. அதே போல தான் நீங்கள் கடல் மீது நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறீங்க. இம்பாசிபிளான விஷயம்தான். பட் ஸ்டில் உங்கள் அருகே, உங்கள் பக்கத்திலே ஒருவர் இருக்கிறார் உங்களை தாங்கி பிடிப்பதற்கு. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ரபா சியாந்தா ரபா ஷியாரா. 18ஆம் வசனத்தை உங்களுக்காக படிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 103:18. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவர்களுடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் இருக்கிறது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ஹல்லேலூயா. யார் மேல இருக்கு தெரியுமா? நீங்க கர்த்தரோட ஒரு கவனன் பண்ணீங்கல்ல, ஒரு உடன்படிக்கை செய்தீங்கல்ல, அந்த உடன்படிக்கை பண்ணுகிற உங்கள் மீதுதான் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. கர்த்தருடைய மீட்கும் கரம் உங்கள் மீது இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை உங்கள் மீது இருக்கிறது. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஒருவேளை எல்லாரும் உங்களை கைவிட்டு இருக்கலாம், இன்க்ளூடிங் யுவர் பேரண்ட்ஸ். ஒருவேளை இந்த உலகத்திலிருந்து அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போயிருந்திருக்கலாம். உங்க நண்பர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். யூ ஆர் அலோன். உங்களை புரிந்து கொள்ள யாருமே இல்லாம இருக்கலாம். நீங்க தனிமையா இருக்கும் பொழுது நீங்க அழுது கொண்டிருக்கலாம். எனக்கு ஏன் இது? நான் மாத்திரம் தனிமையா நடந்து கொண்டிருக்கிறேன் இந்த கடல் மீது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்ல சேஃபா இருக்காங்களே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உலகத்துல அவங்க சேஃபா இருக்காங்களே, நான் மாத்திரம் ஏன் இந்த விசுவாச பாதை நடந்து போகணும்? வாய்? உங்களை கொண்டு கர்த்தர், பேதுருவே உன் மீது சபையை கட்டுவேன் என்று சொன்னார். உங்களை கொண்டு கர்த்தர் அவருடைய சபையை கட்டுவதற்காக கடலின் மீது நடந்த பேதுருவை கொண்டுதான் கர்த்தர் 3000 பேரை முதல் முறையாக ரட்சித்தார். பேதுருவாய் இருக்கிற நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க. பீட்டர், யூ ஆர் a rock. இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மா சாந்தா ரேகே பாரூஷே ரேகே லீபா ராகாதி ரீ கமாந்தோ ரோஷ். Can someone glorify the Lord? Can someone say hallelujah? உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்கிற உங்கள் மீது தான் கர்த்தர் சபையை கட்டுவார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் உங்கள் சொந்தக்காரர் ரட்சிப்பார். உங்களை கொண்டுதான் உங்க இன ஜன பந்துக்கள் மக்களை ரட்சிப்பார். உங்களுடைய பிள்ளைகளை ரட்சிப்பார். Because you have chosen to fear the Lord, because you have chosen to walk in the ways of the Lord. Rekaba sikandalabariadash lebana shekete lebare ma shanta ribase. இந்த பேதுருவிடத்திலே கர்த்தர் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், என்னை யார் என்று சொல்கிறாங்க? சிலர் சொல்றாங்க உம்மை தீர்க்கதரிசி என்று சொல்றாங்க, சிலர் உம்மை எலியா என்று சொல்றாங்க, எலிசா என்று சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து கேட்கிறார், பீட்டர், நீ யாரு நினைக்கிற? பேதுருவே, நீ என்னை யாரு நினைக்கிற? பேதுரு சொல்கிறார், உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் மேசியா, நீ இரட்சகர், நீ தேவனுடைய ஒரே பிற குமாரன் என்று சொன்னதும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, those who take extra steps to walk in the paths of the Lord, they will reveal secrets from the heaven. They will have greater revelations. சீஷர்கள் இருந்தாங்கன்னா
மற்ற சீஷர்களுக்கு வெளிப்படவில்லை. None other than Peter revealed the secret of heaven. No one understood the secret name. யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி. ஆனால் கடல் மீது நடந்த இயேசு கிறிஸ்துவுக்காக படகை விட்டு தூக்கி எறிந்து விட்டு கடல் மீது நடந்து வந்த பேதுருவுக்கு பிதாவானவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். Lord Jesus told Peter, the flesh and the blood doesn't reveal this to you. My Father in heaven revealed the secret to you. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவாகிய தேவன் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ராகா தோ ரோஷே மராஃபாஹிலே குபாருஷாந்த லபாரியாதலாஷே. Can someone say amen? மராகா தோ ரோஷேலே மராகாதியாராஷ். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பேதுருவே, நீ கர்த்தரை மறுதலித்தாய், உண்மைதான். ஆனால் உன் மீது கர்த்தருடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தாரே, அதை செய்கிறார் பார் என்று சொல்லி கர்த்தர் பேதுருவோடு சொன்ன வாக்கு தத்தங்களை பெந்தெக்கோஸ்தே நாளிலே கர்த்தர் நிறைவேற்றினார். Peter, do not be worried. பேதுருவே, நீ கலங்காதே. பேதுருவே, நீ பதறாதே. காற்றும் வெள்ளமும் கடலும் கொந்தளிக்கும் பொழுது உனக்கு முன்பாக காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. Peter, do not forget the Lord who has controlled the rough sea and the storm is before you. உனக்கு முன்பாக இருக்கிறார். பேதுரு, ஆண்டவரே மடிந்து போகிறேனே என்று சொல்லி கரத்தை நீட்டுகிறான். He just stretched his hands. கர்த்தர் அவன் கரத்தை பிடித்து தூக்கினார். இன்றைக்கு ஒரு மீட்கும் கரம் உங்களோடு கூட இருக்கிறது. இன்றைக்கு ஒரு மீட்கும் கரம் உங்களோடு கூட இருக்கிறது. யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த ஊழியக்காரன் உங்களுக்கு ஜெபிக்கலாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். That is the good news. That is the secret. Do not fear. Peter, do not be worried. பேதுருவே, நீ பயப்படாதே. அநேக ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். You are praying for revelations. கர்த்தருடைய வார்த்தையை குறித்ததான சத்தியத்தை அறிவதற்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. You are praying for a spiritual upliftment. கர்த்தருடைய ரகசியத்தையும் ஆவியிலே வளர்வதற்கும் கர்த்தருடைய ஈவை கொடுப்பதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னோடு பேசுகிறார். இந்த வெளிப்பாடை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சீஷர்கள் தான், எல்லாரும் பிள்ளைகள் தான். ஆனால் 11 பேர் படகுலே உட்கார்ந்து கொண்டாங்க. பேதுரு மாத்திரம் நடந்தான். இந்த பூமியில் இருக்க எல்லாரும் ஒரு செய்யும் பொழுது நீங்க மாத்திரம் அதுக்கு ஆப்போசிட்டா கடினமானதை நீங்க செய்றீங்க. கர்த்தருடைய வழிகளை நடப்பதற்கு அவர் கடல் மீது நடந்ததைப் போல நீங்களும் நடக்குவதற்கு ஆசைப்படுறீங்க. ஆனால் பாதைகள் கரடு முரடாய் இருக்கும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முன்பாய் ஒருவர் ஓட்டத்தை முடித்து நின்று கொண்டிருக்கிறார். அவர்தான் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உங்களுடைய தகப்பன், என்னுடைய தகப்பன், நம்முடைய தகப்பன். அவர் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Can someone say hallelujah? Can someone glorify the Lord? நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா? இப்படிப்பட்ட தெய்வத்தை விட்டு நாம் எங்கே செல்வோம்? இப்படிப்பட்ட நல்ல தகப்பனை விட்டு நாம் எங்கே ஓடுவோம்? How can we run from a God like this? How can we go and do the filthy sins again and again? If we have tasted the love of the Lord, we cannot go back. Though Peter went to fish again, but still the love of God chosen Peter again. பேதுரு மறுபடியும் மீன் பிடிக்க போய்விட்டார். கடலின் மீது நடந்த பேதுரு தான் மறுபடியும் மீனை பிடிக்க போனார். இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி கேட்டார், பேதுருவே, நீ நேசிக்கிறாயா? பீட்டர், do you love me? Peter, do you love me? மூன்றாவது முறை கேட்கிறார். பேதுருவே, நீ நேசிக்கிறாயா என்று கேட்கிறார்.
பேதுரு மனம் உடைந்து அவன் அழுகிறான். இயேசுவே, உமக்கு தெரியும், ஐ லவ் யூ. நான் உம்மை 3 முறை மறுதலித்தேன். நான் உம்மை 3 முறை நான் அவதூறாய் பேசிவிட்டேன். ஒரு வேலைக்காரியிடம் பேசிவிட்டேன். பேதுருக்கு நினைவு வருகிறது. தகப்பன் பேதுருடைய இருதயத்தை ஆற்றுகிறார். பேதுருவே, நீ எனக்காய் போய் காத்திரு, நான் உனக்கு ஒரு தேற்றுவாள் அனுப்புவேன் என்று சொல்லி இயேசுக்கு சொல்கிறார். பேதுரு மீன் பிடிக்க உலகத்திற்கு பாவத்திற்கு பின்பாக ஒருவேளை நாம் சென்றிருக்கலாம். But today the Lord who called Peter is calling you again. My beloved son, my beloved daughter, do you love me? The Lord is asking. இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்திலே சொல்லுவோம், Lord, I love you Lord Jesus. உம்மை நேசிக்கிறேன் பிதாவே, உம்மை நேசிக்கிறேன். ரேகபாதிலி மரஹந்தோரோஷ். கர்த்தரிடத்திலே சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுவார், என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துக்கொண்டு வா. இன்னும் கொஞ்ச தூரம் தான், பரலோக ராஜ்யம் பக்கத்துல வந்துருச்சு. நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற. இந்த உலகம் குடித்து வெறித்து பெண் கொண்டும் பெண் கொழுத்தும் எல்லா விதமான அசுத்தங்களையும் செய்து கொண்டிருக்கும். ஆனால் பெருமலையின் சத்தம் அது கேட்கும் காலம் வரும் பொழுது, ஐயோ, இந்த உபதேசத்தை நாங்கள் கேட்கவில்லையே என்று சொல்லி நோவாவை நோக்கி அழைத்த கூப்பிட்ட ஜனங்களைப் போல இந்த உலகம் தத்தளிக்கும். ஆனால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே நாம் காக்கப்பட்டிருப்போம். காற்றும் கடலும் பெரு வெள்ளமும் நம்மை மூழ்கடிக்காது. கடல் மீது நடந்த தேவன் எப்படி ஒரு நோவாவின் படகு, நோவாவின் பேழை வெள்ளத்தின் மீது மிதந்து கொண்டு அரராத் மலையின் மீது போய் நின்றதோ, இயேசு கிறிஸ்துவின் பேழைக்குள்ள இருக்கிற நாம் உலகத்தின் வெள்ளத்தின் மீது, சீரும் அலைகளின் மீது மிதந்து கொண்டே போய் பரலோக ராஜ்யம் என்னும் உயர்ந்த இடத்திலே போய் நாம் வீற்றிருப்போம். யுக யுகமாக, நித்தியமாக புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். A new life. நீ கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இதை ப்ரிப்பேர் பண்ணவில்லை. I have not prepared these revelations. But if you listen carefully, இதை உற்று கவனித்தால் இதில் கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை பேசிக் கொண்டிருக்கிறார். யாருக்காக பேசுகிறார்? To whom the Lord is speaking? To his beloved children. அன்புள்ள பிள்ளைகளாகி உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். மாசான் மாராதாதி லேஷே. The Lord who chosen you will not leave you. உங்களை அழைத்த தேவன் உங்களை கைவிட மாட்டார். உங்களை அழைத்த கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருங்கள். ஆயத்தப்பட்டு கொண்டிருங்கள். உலகமோ சந்தோஷமாய் சிரித்து கேலி செய்து கொண்டிருக்கும். நீ என்ன இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீ இந்த உலகத்துல பிறக்க வேண்டியவன் இல்லை. உலகம் எப்படியோ போயிட்டு இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே பயங்கர டெக்னாலஜி அதிகமா இருக்கு. நீ இந்த நேரத்துல போய் இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. People will mock at you. உங்களை குறித்து ஏளனமாய் பேசுவார்கள். நீ என்ன காலையில எழுந்து ஸ்தோத்திர பலி செலுத்துற? எதற்காக அந்த ஸ்தோத்திர பலி? Why you are giving thanks to the Lord? Why you are attending everyday prayers? Why you are praying daily? ஏன் நீ பரிசுத்தமாய் வாழ்ற? ஏன் நீ முன்னாடி இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தியே? நீ தியேட்டருக்கு போவி, ஏன் தியேட்டருக்கு போக மாட்ற? நீ பப்புக்கெல்லாம் போவி, ஏன் பப்புக்கு போக மாட்ற? Why you have stopped those things? ஏன் அதை நிறுத்திட்ட? Why? உங்களை கேட்பாங்க. They won't understand. உங்களுக்கு கொடுத்தது என்னவென்றால், நீங்க ப்ரிப்பேர் ஆகி கொண்டே இருக்கணும். கடல் மீது பொறுமை நடந்து கொண்டே இருக்கணும். காற்றையும் கடலையும் அதட்டினவர், கடல் மீது நடந்தவர் உங்களை பார்த்து நடந்து வர சொல்கிறார்.
மற்ற 11 சீஷர்களும் நடந்து வரவில்லை கடல் மீது. எல்லாரும் பயந்தாங்க. நான் சேஃப்டியா படகுல இருக்க, பேதுருவே நீ மாத்திரம் போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா, அவர் இயேசுதானா போய் பாரு, அவர் ஆவேசமா இல்லையான்னு பாரு, நீ போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு சிக்னல் காமி, நாங்க அதுக்கப்புறம் பின்னாடியே வரோம்னு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். ஐ இமேஜின். ஆனால் பேதுரு ஒருவன் துணிந்தான். பேதுருவை கொண்டு கர்த்தர் 3000 பேர் ரட்சித்தார். பேதுருவின் நிழல் பட்டு வியாதிகள் சுகமாயின. இயேசு கிறிஸ்துவின் நிழல் பட்டு சுகமாகவில்லை, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டதுனாலதான் சுகமானது. ஆனால் இந்த பேதுரு, இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய பேதுரு, அவன் நடந்த பொழுது பேதுருடைய நிழலிலே வியாதியஸ்தர்களை வைப்பாங்களாம். பேதுருடைய ஷேடோ பட்ட உடனே people will get healed. How it is possible? You know why? Only Peter walked on the waters. No one else walked on the waters. உங்க குடும்பத்தில் நீங்க மாத்திரம் கடல் மீது நடந்து கொண்டிருக்கலாம், உலகத்தின் மீது நடந்து கொண்டிருக்கலாம், உலகத்திற்குள்ளே இல்ல. You're walking over, you're trampling over the serpents and the scorpions. The scorpion and the serpents are under your feet. இந்த உலகம் உங்கள் காலின் கீழ் இருக்கிறது. ரேபா சன்மாராஷே. கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரா? Is God speaking to you? Our Lord Jesus is speaking this beautiful revelations through the Holy Spirit. கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். I believe God is speaking to me. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரினோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? Do you believe God is speaking to you? If yes, காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மா சாந்தா ரேகே லீபா ராஷி ராதாதி லீபா ராகா மானா ஷேகே து ராதாதி ஆராஷ் ரபு ஷேகே பா ரூட்டோஷ் ரலீடா ஷஃப்ரெலூஷ் கமாந்து ரேகே லேஷ். ஹalleluya, ஹalleluya. ரேகே மானோஷே ரேபா சியாந்து லேபா ராடாஷே மேரு காத்து லேஷ். அநேகரோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். ராகா து ரேஷே கேல மாந்தோரோஷ் ரே மாந்துராஷே. சிஸ்டர் சுஹாந்தி, சிஸ்டர் சுமதி, சிஸ்டர் ரத்னாவதி, சிஸ்டர் பத்மாவதி, சிஸ்டர் மல்லிகா, சிஸ்டர் மேரியன் சாம்வேல், பிரதர் டேவிட் ஜான், சிஸ்டர் வேலு ஜோதி, சிஸ்டர் ஜெனிஃபர், சிஸ்டர் ஜமுனா ஹிந்து, சிஸ்டர் பாக்கியம், சிஸ்டர் ஃபெலிஷியா ஜஸ்டின், சிஸ்டர் சுமதி, சிஸ்டர் ஜெர்லின், பிரதர் ஆந்தனி, சிஸ்டர் ராகினி ஜூடி. அநேகருடைய கர்த்தர் பேசுகிறார். The Lord is speaking to you. You are in a mission to walk in the ways of the Lord. Do not look back. No one is following the footsteps of Jesus except Peter. Peter never went again to the boat, but he went towards the Lord Jesus. Sister Sudha, Brother Kishore, Sister Kamala Vijay. God is speaking to us. நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். முன் வைத்த காலை பின் வைக்காமல் பேதுரு, நான் விழுந்தாலும் பரவாயில்ல, நான் கடல் மீது தான் நடப்பேன். Though I may fall and I may drown, but still I will walk on the waters, because the Lord Jesus who has walked over the waters is standing before me. இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்தவர், தண்ணீர் மீது நடந்தவர் எனக்கு முன்பாய் நிற்கிறார் என்பதை அறிந்த பேதுரு நடந்து போய்கொண்டே இருக்கிறார். ராந்தலீபாசே எல் பருகாசே. Though you know you are going to fall, but the Lord is ready to lift you. The Lord is ready to lift you. தம்முடைய கரத்தை நீட்டி பேதுருவை தூக்கி விடுகிறதற்கு ஒருவர் இருக்கிறார். பேதுரு 3 முறை மறுதலித்தான். எந்த சீஷனும் பேதுருவை போல மறுதலிக்கல. யூதாஸ் காரியத்து கூட ஒரு முறை போயிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து
சொல்லி 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டு காட்டி கொடுத்து போயிட்டான். ஆனா பேதுரு 3 times the same Peter told, Lord, உம்மோடு கூட நான் இறக்க வேண்டியதா இருந்தாலும் இயேசுவே நான் உம்மை மறுதலிக்க மாத்திர மாட்டேன். இயேசு கிறிஸ்து அவனுக்கு பின்னாடி இருக்க ஃபியூச்சரை பார்த்து சொல்றாரு. Jesus saw how Peter is denying Jesus, how Peter is cursing Jesus. பேதுரு இயேசு கிறிஸ்துவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குறான். அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றாரு, பேதுருவே, இன்று இரவு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று சொல்லி. The same exact prophecy fulfilled. Peter denied and cursed the Lord Jesus, but still the love of the Lord and the cross came to Peter. எந்த சீஷனும் கல்லறைக்குள்ள முதலாவது ஓடவில்லை. பேதுரு மாத்திரம் கல்லறைக்குள்ள முதலாவது ஓடினான். யூதாஸ்காரியத் மனம் கசந்து அழுகவில்லை. யூதாஸ்காரியஸ் நாண்டு கொண்டு செத்தான். பேதுரு மனம் கசந்து அழுதான். ஐயோ, நான் இந்த இயேசு கிறிஸ்துவை, என்னுடைய நண்பனை, என்னுடைய குருவை நான் இப்படி சபித்து விட்டேன்னு சொல்லி மனம் கசந்து அழுதான். ஜீசஸ் லுக் பேக் டு பீட்டர். சேவல் கூவின உடனே இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேதுரு கதறி அழுகிறான். இந்த பேதுரு குறைவுள்ளவன் என்று இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். மிகவும் துடிப்பானவன், ஆனாலும் குறைவுள்ளவன். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவன், ஆனாலும் ஜென்ம சுவாபம். கத்திய எப்படி ஒரு மீனை பிடிச்சா செதில வெட்டுவது போல, மீனுடைய செதில வெட்டுவது போல மால்கஸுடைய காதை பேதுரு வெட்டுகிறான். பேதுருவை உன் பட்டயத்தை எடுத்து உன் உரையிலே போடு. பேதுரு கத்தர் வார்ன் பண்றாரு. பீட்டர் loved Jesus very much, but still the flesh, பேதுருடைய ஜென்ம சுவாபம் அதிகரித்துக் கொண்டிருந்தது. அநேக நேரத்தில் God revealed to Peter, but still Peter was not completely obeying to Jesus. சில நேரத்தில் நீங்க கீழ்ப்படியதற்கு முழுவதும் ஒப்பு கொடுக்காம இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை கரத்தை இப்படி தூக்கி விடுகிறார். இப்படிப்பட்ட நல்ல தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. பேதுருவை கொண்டு கத்தர் 3000 பேர் ரட்சித்தார் என்று சொன்னால் உங்களை கொண்டு கத்தர் 30,000 பேரை கத்தர் ரட்சிக்க முடியும். The same God who used mightily the disciple Peter, the same God is with us now. நம்மோடு கூட இருக்கிறார். He is same yesterday, today and tomorrow. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? I could preach for this whole day. I could feel the presence of the Lord is moving over this place. I couldn't stop. Revelations கத்தர் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. I could preach. The Lord is with you. கத்தர் உங்களோடு இருக்கிறார். The Lord is with us. The Holy Spirit is with us. Ma shanma ragadia. Oh, taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள். Ma sefe le shikaramandoros. பரலோக பிதாவே, என் அருமையான சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். I pray for my dear brothers and sisters. பேதுருவை போல உலகத்தின் பின்பாக சில நேரங்களிலே பேதுரு மீன் பிடிக்க சென்று விட்டது போல நாங்களும் உலகத்திற்கு பின்பாக சென்று விடுகிறோம். தகப்பனே, இன்றைக்கு எங்களோடு கூட வந்து பேசினீரே. பீட்டர், டு யூ லவ் மீ? பேதுருவே, என்னை நேசிக்கிறாய் என்று சொல்லி 3 முறை கேட்டது போல எங்களையும் பார்த்து கேட்கிறீர். நீ கடல் மீது நடந்தாய் அல்லவா பேதுருவே? நீ எனக்காக மால்கஸின் காதை வெட்டினாய் அல்லவா பேதுருவே? நீ நேசிக்கிறாயா? நீ எனக்காக நீ தியாகம் பண்ணுகிறாயே. உன்னுடைய சம்பளத்திலிருந்து எனக்காக நீ ராஜ்யத்திற்கு என்று காணிக்கை கொடுக்கிறாயே. You're sacrificing your happiness. You're sacrificing your time. You're sacrificing your friends. How I will forget you, Peter? பேதுருவை நான் எப்படி மறப்பேன்? நீ மாத்திரம் தானே காலடி எடுத்து வச்ச கடல் மீது நடப்பதற்கு. உன் குடும்பத்தில் மற்ற எல்லாரும் வரல, நீ மாத்திரம் தானே வந்த. முதலாவது உன்னை பின்பற்றி தானே மற்றவங்க வராங்க. பேதுருவே, நீ ஏன் கலங்குகிறாய்? தகப்பன் நேசிக்கிறவர்
தகப்பன் தனக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். அப்படியே கர்த்தர் உங்களுக்கும் இறங்குகிறார். ரேபா சியாந்தோ லேஹபாஷே. பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் அப்பா, நீர் எங்களோடு பேசுவதற்கு, மனிதனாகி எங்களோடு பேசுவதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆகிலும் தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட எங்களுக்குள்ளே நீர் வந்து வாசம் பண்ண விரும்புகிறீர். இதோ மனுஷரின் மத்தியிலே தேவாதி தேவன் வாசம் செய்ய விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த என் சகோதர சகோதரிகள், நீர் எனக்கு இந்த ஊழியத்தில் அனுப்பி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, நம்முடைய கிருபை, அந்த அதரிசிம்ல கரம் அவரை தூக்கி விரட்டும். நீர் நேசிக்கிறீரப்பா அவர்களை, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். I pray for the people. I pray for all the 8,700 people in this ministry. 8,000க்கும் அதிகமான ஜனங்க இருக்கிறாங்க. ஆகிலும் கொஞ்சம் பேர் இந்த ஜெபத்தில் வராங்கப்பா. I pray for the rest of the people also. எதற்காய் அவர்களை நீர் அழைத்து வந்தீரோ, எதற்காய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, நீர் அதை நிறைவேற்றுவீராக. I surrender, Lord. I surrender them into the hands, Lord. பிள்ளைகள் மீதும் சந்ததிகள் மீதும் உம்முடைய ஆசீர்வாதம் கிருபை இருக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நாம மகிமைப்படுவதாக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். தேவையோடு இருக்கிறவர்கள், கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், கடன் பாரத்தோடு இருக்கிறவர்கள், I pray, நீர் கொடுத்த சுகத்திற்காய் நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை கொடுத்த சுகத்திற்காய் நன்றி, தைரியத்திற்காய் நன்றி. இந்த மாதம் முடிவதற்குள்ளே நீர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறதுக்காய் நன்றி. They are going to witness the miracle. Lord, I pray, bless your people. இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்தை நேசிக்கிற, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கட்டும். I pray for your dear people, Lord. Bless them. In the name of the Lord Jesus, I pray. Amen. Amen. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரமண்டலத்துக்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். Your life will not be same again. I prophetically speak to you. Your life will change completely. You will have a